ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது சிவபெருமானே பூமியில் இறங்கி வந்து பறவையார் சுந்தரமூர்த்தி நாயனார் மீது பறவையார் கொண்ட கோபத்தை தீர்த்து அவர்களை சேர்த்து வைக்கிறார். அதை இன்று நாம் பார்க்க போகிறோம். இது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதையின் தொடர்ச்சி. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. கடந்த காணொளியில் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவொற்றியூரில் சங்கிலியாரை திருமணம் செய்து கொண்டு சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதாக கண்டோம். அவர் அங்கே திருவொற்றியூரில் சிவபெருமானை 3 காலமும் தரிசித்து பாடல் பாடி அங்கே தொழுது கொண்டிருந்தார். இப்படி இருக்கும்போது அவருக்கு திடீர்னு திருவாரூர் நினைப்பு வந்துடுச்சு. ஏன்னா அவர் திருவாரூரில் தான் அதிகமாக இருந்திருக்கிறார். அந்த திருவாரூரோட நினைப்பு வந்தது. திருவாரூரில் வான்மீகநாதரோட ஞாபகம் வந்துருச்சு. அதோடு இல்லாத அங்கே வசந்தோற்சவம் என்ற ஒரு உற்சவம் நடக்கும். அந்த உற்சவத்தில் கலந்துக்கணும்னு இவருக்கு ஒரு ஆசை. அந்த உற்சவத்தில் பறவையார் அங்கே நடனம்லாம் ஆடுவாங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை வந்ததால் இவர் என்ன செய்கிறாரு, எப்படி திருவாரூருக்கு போகிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு சிவபெருமான் மேலே திருப்பி ஒரு பாட்டு பாடுறார். இப்படியே பாடிட்டு அங்கே இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்ன செய்கிறாரு, போயே தீரணும், திருவாரூருக்கு போகே தீரணும் என்ற முடிவு எடுத்துட்டு திருவொற்றியூர் வந்து பகவானை தொழுது பிரதட்சணம் வந்து நான் திருவொற்றியூருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறார். கிளம்பி போய்கொண்டே இருக்கிறாரு. அந்த திருவொற்றியூரோட எல்லை கடந்த உடனே, தாண்டி கால் வச்ச உடனே இவருடைய 2 கண்களும் பார்வையை இழந்து விட்டன. கண் 2 குருடாயிடுச்சு. யாருக்கு? சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு. ஏன்? இவர் சபதம் செய்து கொடுத்துருக்கார் சங்கிலியாருக்கு, இந்த திருவொற்றியூரை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சபதம் செய்து கொடுத்துருக்கார். சபதத்தை மீறிட்டார் இல்லையோ? அப்போ 2 கண்ணும் குருடாயிட்டது. உடனே இவர் நினச்சிக்கிட்டாரு, இது நம்ம சபதம் செய்ததால் வந்தவேன, வேற வழி இல்லை, நம்ம சிவபெருமானை பாடி இந்த கண்களை பெறுவோம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே திருவொற்றியூரில் ஒரு பாட்டு பாடுறாரு. ஆனாலும் சிவபெருமான் அதுக்கு எதுவுமே பதில் சொல்லலை. சரின்னு சொல்லிட்டு அங்கே இவருக்கு உதவிக்கு ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இவரை கைப்பிடிச்சு அப்படியே கூட்டிகிட்டு வர ஒவ்வொரு திருத்தலமாக வழிபட்டு கொண்டே வர்றார். அப்படி வழிபட்டு கொண்டே வந்து திருவெண்பாக்கம் என்ற இடத்த வர்றார். அங்கே வந்துட்டு கோவிலில் போய் சாமி கும்பிட்டு கேட்குறாரு. இப்போ நம்ம இவர் தம்பிரான் தோழர் இல்லையா, அப்போ ஒரு நண்பர் மாதிரி தான் பேசுகிறார் சிவபெருமான் கிட்ட. என்ன சொல்கிறாரு, சாமி உள்ளே இருக்கீங்களோ அப்படின்னு கேட்குறாரு சிவபெருமானை. அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த சாமி உள்ளே இருக்கீங்களோ அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்குறாரு. அப்போது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து ஒரு கொம்பு, இவர் கை ஊண்டி நடக்கிறதுக்காக ஒரு கொம்பு எடுத்து விடுறாரு. அதை பிடிச்சிக்கிட்டார். இவர் சுந்தரமூர்த்தி நாயனருக்கு கொம்பை போட்டுட்டு, நான் இருக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒரு பாடலை அவரு பாடுறாரு. என்ன பாட்டுன்னு பாருங்க. பிழை உளன பொறுத்திடுவர் என்றடியேன் பிழைத்தக்கால் குறை பழியதனை பாராதே படலம் என் மறைப்பித்தாய் குழை விரவு வடிகாதா கோயில் உலாயோ என்ன உழையுடையேன் உள்ளிருந்து உளம் போகீர் என்றானே. சிவபெருமான்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாரு.
இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா, தம்பிரான் அவரும் நண்பர் மாதிரியே பேசுறாரு, இவரும் நண்பர் மாதிரியே பேசுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, கும்பை ஊன்றி கொண்டு ஒவ்வொரு கோயிலா இப்படியே நடந்து வராரு. இப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது காஞ்சிபுரத்தை அடைகிறார். காஞ்சியில் வந்த உடனே அங்கே யார் இருக்காங்க, அம்மா காமாட்சி அம்மன் இருக்காங்க, உலகத்துக்கே நாதர் தாய், உலகத்திற்கே தாய். அப்போ அந்த காமாட்சி அம்மையை உள்ளே போய் வணங்கி அந்த அம்மா கிட்ட மனசில் பிரார்த்திக்கிறார். எல்லாம் பிரார்த்திச்சு முடிச்சு அங்கிருந்து திருவேகம்பரர் ஏகம்பரநாத சுவாமியை போய் தரிசனம் பண்ணுறார். ஏகாம்பரநாத சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக உள்ளே போய் எல்லாம் தொழுது சுவாமிகிட்ட கேட்குறாரு, சுவாமி உன்னை நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு என்ன பாட்டு பாடுறாரு, ஆழம்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுது ஏத்தும் சீலம் தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தை உளானை ஏலவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறே. இப்படி சிவபெருமான் கிட்ட வேண்டாரு, நீ என்ன இந்த பார்க்கடலை கடைஞ்ச போது அதுல விஷம் வந்துச்சு, அந்த விஷத்தை நீ எடுத்துக்கிட்டு மற்றவங்கெல்லாம் வாழணுன்றதுக்காக அமுதத்தை கொடுத்துட்டேன், மற்றவங்களாம் அமுதம் சாப்பிட்டாங்க, அவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக நீ விஷத்தை உண்டாய், அப்பேற்பட்ட நீ என்னுடைய பிழையை பொறுத்து எனக்கு கண்ணு கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ சிவபெருமன் என்ன பண்ணுறாரு, இவருக்கு இடது கண்ணை மாத்திரம் கொடுக்குறார், இடது கண்ணை மாத்திரம் கொடுக்குறார். உடனே சுந்தரர் பரவசமாயிடுறாரு. பரவசமாகி ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சி கண்ணார அந்த இடது கண்ணார சிவபெருமானை தொழுது வணங்கி பிரதட்சணம் வச்சு எல்லாம் செய்கிறார். அதன் பிறகு அங்கிருந்து என்ன செய்கிறாரு, ஒரு திருத்தலங்களாக நடந்து 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 திருவாரூர் வந்து சேர்ந்துட்டார். திருவாரூரில் வந்து என்ன செய்கிறாரு, கோயிலெல்லாம் வளம் வந்து சுவாமியும் வணங்கி அங்கே சுவாமிகிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, மீளாடியேன் உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூலா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே அப்படின்னு பாடுறார். மீளா அடிமை சிவபெருமான் கிட்ட இவர் அடிமையா இருக்கு, அவருக்கு அடிமையா இருக்காரு, அல்லது மேல முடியாது, ஏன்னா சிவபெருமானே ஆட்கொண்டவர். மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, இந்த மீளா அடிமை அவருக்கு சிவபெருமானுக்கு தான் இவர் ஆளா இருக்கிறாரு, சிவபெருமானுக்கு தான் தொண்டு செய்கிறாரு, அதோடு இல்லாத வேற யாரையும் வணங்குவது கிடையாது, வேற யாரையும் வணங்க மாட்டார், வேற எந்த தொழில் தெய்வங்களையும் இவர் வணங்குவதில்லை, பிறரை வேண்டாதே. அப்படின்னா மூலாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி, உள்ள மூலாத்தீனா கொழுந்து விட்டு எரியாத நெருப்பு, அது எப்படி இருக்கும், கடல் மாதிரி உள்ளே இருக்கும், நீர் பூத்து நெருப்பு சொல்றாங்க. அதே போல அவர் மனசுக்குள்ளேயே இந்த கஷ்டம் இருக்கு, என்ன கஷ்டம், நமக்கு கண்ணு பகவான் எடுத்துட்டாரே அந்த கஷ்டம், அது உள்ளே இருந்து முகத்தை மிக வாடுறாரு, முகத்துல அப்படியே வாடி கிடக்கு, உள்ள நெருப்பு கனலா இருக்கு, ஆனா முகம் வாடி கிடக்கு. ஆளாயிருக்கும் அல்லல் தன்னை ஆளாயிருக்கும் அடியார்தங்கள் அல்லல் சொன்ன கால், உமக்கு ஆளா இருக்கிற அடியாராகிய நான் என்னுடைய கஷ்டத்தை உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் நீ அங்க வாழாங்க இருந்தால் என்ன அர்த்தம், சும்மா இருந்தா எதுவுமே கண்டுக்காம இருந்தால் திருவாரூர் தெய்வமே நீ வாழ்ந்து போ, நீயே செஞ்சுக்கப்பா, இனியே இருந்துக்குப்பா, நீ ஒன்றும் கண்ணு எனக்கு கொடுத்தல, நீ நல்லா இருந்து அப்படின்ற ஒரு இது மாதிரி, அதாவது எனக்கு வேணும் பட்சம் வேண்டான்னு சொல்றது அப்படின்னு சொல்றாரு. வாழாங்கிருப்பி திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே அப்படின்னு பாடுறார், ஒரு திருப்பதிகம் பாடுறார். அவர் பாடும்போது பகவான்கிட்ட வேண்டுறாரு, சுவாமி உன்னை தரிசிக்கிறதுக்கு எனக்கு இந்த ஒரு கண் போதாது, உன்னை தரிசிக்க ஒரு கண்ணு போதாது, உன்னை நான் கண்ணார பார்க்கணும், என் ரெண்டு கண்ணாலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறார். அப்போது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அவருடைய வலது கண்ணையும் கொடுக்குறார். ரெண்டு கண்ணையும் கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷம், அவர் பரவசமாகி மயிர்கூச்சி எறிந்து உடம்பெல்லாம் புல்லரிக்குது, எகிரி குதிக்கிறார், சாமி கும்பிடுறாரு, அப்படியே விழுந்து திருவடியில் விழுந்து வணங்கி அப்படி சந்தோஷப்படுறாரு. அப்படி சந்தோஷப்பட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கே திருவாரூர் யார் இருக்காங்க, பறவையார் இருக்காங்க. இப்போ இவர் இங்கே கோவிலுக்கு வரும்போதே இவருடைய துணைக்கு வராங்க பாருங்க ஆளுங்க, அதில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, பறவையார்கிட்ட போய் இதை சொல்லணும், சுந்தரமூர்த்தி நாயனார் நம்ம திருவாரூருக்கு வந்துட்டாரு அப்படின்றத சொல்கிறதுக்காக போகிறாரு.
போன உடனே அங்கே பறவையார் வீட்டுக்கு போகும்போது அங்கத்த சுச்சுவேஷன் வந்து சரியில்லை, அங்கத்த நிலைமை சரியில்லை. ஏன்னா அந்த அம்மா இதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு, இவர் வந்து திருவொற்றியூர்ல போய் திருமணம் செய்து சங்கிலியார் கூட இருக்கிறது இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. யாரை சொல்லி கேட்டு இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இந்த கோபமும் துக்கமும் கொண்டு இருக்காங்க. அதனால இவங்க வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே போக முடியலை. இவங்களுடைய இவங்க கூட போறாங்க இல்லையா சக தோழர்கள், அந்த பரிசனங்கள், அவங்க வீட்டுக்குள்ள போக முடியல. அவங்க கோபமா இருக்காங்க. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, நேரா சுந்தரமூர்த்தி சுவாமிகிட்ட வராங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த தேவாசிரிய மண்டபத்தில் உட்காந்துருக்கார். அவர்கிட்ட வந்து, சுவாமி நாங்கள் இந்த மாதிரி பறவையார் வீட்டுக்கு போகலான்னு போனோம். ஆனால் அந்த அம்மா வந்து நீங்கள் திருவொற்றியூரில் சங்கிலியாரை மனம் புரிந்ததை எப்படியோ தெரிஞ்சிட்டாங்க. அதனால கோபத்தோடு இருக்கிறாங்க, நம்மளை அங்கே சேர்க்குற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பெரிய மனுஷங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா சமாதானம் பேசுறதுக்கு, அந்த மாதிரி ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு, நீங்கள் பறவையார்கிட்ட போய் என்னுடைய நிலைமையை சொல்லுங்க, சொல்லிட்டு அவங்களோட சமாதானப்படுத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அனுப்புகிறாரு. அவங்களும் போகிறாங்க. போயிட்டு பறவையார்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஏம்மா நீ தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும், அவன் அப்படி தப்பு பண்ணிட்டான், அதெல்லாம் பரவாயில்ல, வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம், இந்த மாதிரி ஒவ்வொரு அவங்களுடைய ஆலோசனைகளை சொல்லி அந்த அம்மா வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பக்கம் திரும்ப பார்க்குறாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து என்னை திருமணம் செய்ததற்கு பிறகு என்னை விட்டுட்டு போய் திருவொற்றியூரில் போய் சங்கிலியாரை திருமணம் செய்துக்கிட்டார். இது நியாயமா? இந்த நியாயத்தை பேசுறதுக்கு நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்திருக்கீங்களா? தயவு செய்து இனிமேல இந்த மாதிரி வரப்படாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னை தொல்லைப்படுறதா இருந்தால் நாம் என்னோட பிராண தியாகம் பண்ணிடுவேன், நான் உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க, சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட பறவையாரை சமாதானப்படுத்துறது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. அந்த அம்மா உறுதியாக இருக்காங்க, இந்த நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால் நீங்கள் ரொம்ப என்னை தொல்லைப்படுத்தினால், என்னை வந்து திரும்ப திரும்ப வற்புறுத்தினால் நான் வந்து உயிரை தியாகம் செய்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. என்ன செய்கிறார் இவர், அந்த தேவாசிரிய மண்டபத்திலே இவருடைய கூட இருக்கிற அந்த இவருக்கு உதவிக்காக இருப்பாங்க இல்லையா அவங்க, இவரோட அடியார்கள், அவங்க எல்லாம் அங்கேயே படுத்துக்கிறாங்க. படுத்து அவங்க தூங்கிடுறாங்க. அப்படி அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது நடு இரவு ஆயிடுச்சு. நடு இரவில் இவர் என்ன செய்கிறாரு, சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானை பிரார்த்திக்கிறார். சுவாமி நீங்கள் தான் எனக்கு பறவையை திருமணம் செய்து வைத்தீர்கள், அதுக்கு பிறகு சங்கிலியாரையும் நீங்கள் தான் திருமணம் செய்து வச்சிங்க, இப்போ பறவையை வந்து எங்கிட்ட ஊழலாக இருக்காங்க, அந்த ஊழலை வந்து நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும், அந்த எங்கள் 2 பேரையும் சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை, நீங்கள் எனக்கு செஞ்சே ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணுறாரு. உடனே சிவபெருமான் தேவர்களுக்கும் பிரம்ம விஷ்ணு இவங்க யாருக்கும் பார்க்க முடியாத அவருடைய திருவடியை பூமியில் பதிச்சு சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட வரார். வந்து என்ன உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானை பார்த்த உடனே விழுந்து கும்பிட்டு அவரை நமஸ்கரித்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். அப்போது சிவபெருமான் கேட்குறாரு, சுந்தரா உனக்கு என்ன நடந்துச்சு, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்றார். அப்போ இவர் சொல்கிறார், சுவாமி இது மாதிரி நான் வந்து திருவொற்றியூரில் சங்கிலியாரை திருமணம் செய்த விஷயத்தை வந்து பறவையார் தெரிஞ்சிருக்காங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை வந்து அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்தால் நான் வந்து பிராண தியாகம் பண்ணிடுவேன், அதாவது உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் தான் எங்களை சேர்த்து வைக்கணும், எங்களுக்கு ஒரு வழி நீங்கள் தான், இன்றைக்கே என்னை சேர்த்து வச்சாகணும், அதுவும் இன்றைக்கே சேர்த்து வச்சாகணும் அப்படின்றார். இப்பொழுதே சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே சிவபெருமான் சரி சரி நீ வந்து பொறுத்துக்கோ, நான் பறவையார்கிட்ட போய் தூது போயிட்டு வந்து சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானம் அவர் பின்னாடி முனிவர்கள் எல்லாரும் வராங்க, அதோட சிவகணங்கள் எல்லாரும் பூமியில் நடந்து போகிறாங்க. போயிட்டு பறவையார் வீட்டை போய் அடைகிறாங்க. பறவையார் வீடுகிட்ட போன உடனே சிவபெருமன்னார் சொல்ற, நீங்களாம் இங்கேயே இருங்கோ, நான் ஒண்டி போய் அவகிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்கள நிற்க வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போனால் வீடு தாப்பால் போட்டு உள்ளே தாப்பால் போட்டிருக்காங்க, பூட்டியிருக்கு. உடனே சிவபெருமான் பறவை கதவை தர அப்படின்னு எப்படி சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, அந்த சிவபெருமானுக்கு திருவாரூரில் தினமும் பூஜை செய்கிற அர்ச்சகர் இருக்கார் இல்லையா, அந்த அர்ச்சகர் வேடத்தில் போகிறாரு சிவபெருமான்.
அப்போ அதே அர்ச்சகர் குரல்லையே பேசும்போது பறவை வந்து கதவை தர அப்படின்னு சொல்கிறார். உடனே பறவை யோசிக்கிறாங்க, இந்த அர்ச்சகர் குரல் கேட்குதே, சிவபெருமான பூஜிக்கிறவரோட குரல் கேட்குதே, இவர் இந்த ராத்திரியில் எதுக்காக இங்கே வந்தார் என்று அவங்க யோசிக்கிறாங்க. இருந்தாலும் சரி என்னன்னு தெரியல, கதவை திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, வந்து கதவை திறக்கிறாங்க. இது வந்து பெரிய புராணத்தில் வர ஒரு 4 வரிகள். இந்த 4 வரிகள் மிக மிக ஒரு சிறப்பான ஒரு வரி. அது எப்படி இருக்குன்னு படித்து காமிக்கிறேன் பாருங்க. பாதி மதிவாழ் முடியாரை பயில் பூசணையின் பணிபுரிவார், பாதி இரவில் இங்கு அணைந்ததென்னோ என்று பயமெய்தி, பாதி உமையால் திருவடிவில் பரமராவது அறியாதே பாதி மதிவாள் முதலாரும் பதைத்து வந்து கடைத்திறந்தார். இதுல 4 வரியிலையும் முதல் வார்த்தை பாதி 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 பாதி. அதாவது பாதி மதிவாழ் முடியாரை, சிவபெருமானின் தலையிலே பாதி நிலவு இருக்கு. அந்த சிவபெருமானை வழிபடுகின்ற அந்த அர்ச்சகர் பாதி இரவில் இங்க வந்தது எதுக்காக, 2வது லைன்ல பாதி இங்க வந்தது எதுக்காக அப்படின்னு இந்த மாதிரி பயந்து, பாதி உமையாள் திருவடிவில், உமையாரோட பாதி உருவத்துல யார் இருக்கிறது, சிவபெருமான் இருக்கார். சிவபெருமானுடைய பாதி உமையாள்ல பாதி சிவன், சிவசக்தி ஐக்கியம். அப்ப அந்த பாதி உமையாரோட உடம்புல இருக்கிறது சிவபெருமான். அதை அறியாத இந்த பறவையார் என்ன பண்றாங்க, பாதி மதிவாள் முதலார். அந்த பறவையார் யாருன்றாங்கன்னா பாதி மதிவாள் முதலார். நுதல்னா நெற்றி, பாதி மதி. இந்த நெற்றி எப்படி இருக்குன்னா பாதி சந்திரனை போல இருக்கிறது. அந்த மாதிரி வந்தாரும் வந்து கடை திறந்தார், அந்த கதவை திறந்து வைக்கிறாங்க. பதைத்து, அதாவது பதவதைச்சு வந்து அந்த வீட்டு கதவை திறக்கிறாங்க. இது பெரிய புராணத்தில் சேக்கிழார் எழுதியிருக்கிறார். ரொம்ப அற்புதம், எனக்கு பிடிச்சிருக்குது ரொம்ப. அதனால உங்களுக்கு அந்த செய்யுளை நான் இப்போ சொல்கிறேன். அப்படி வந்து கதவு திறந்தாரு. உடனே இந்த அர்ச்சகர் உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு பறவையார்கிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, பறவை, நான் ஒரு விஷயம் உன்ட்ட சொல்லுவேன், நீ செய்யணும், அதை செய்வியா சொல்லு முதல்ல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்தம்மா சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல விஷயத்த சொல்லுங்க, அதுக்கப்புறம் செய்வியா செய்ய மாட்டேனன்றதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வந்திருக்கிறது, சிவபெருமான். ஆனால் இந்த அம்மாவுக்கு தெரியாது சொல்கிறேன். உடனே சிவபெருமான் சொல்கிறாரு, நீ வந்து சுந்தரன் வந்திருக்கான், அவனோட நீ சேர்ந்து வாழணும், அவனோட குற்றங்களெல்லாம் நீ பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, ஓஹோ இதுக்கு தான் நீங்கள் வந்தீங்களா, நல்லா இருக்கியா உங்கள் வேலை, இதுக்காக வந்தீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சிவபெருமான் சொல்கிறாரு, நீ வந்து சுந்தரன் கூட சேர்ந்து வாழ்வது நல்லதுன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் அதை கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நல்லதுன்னு சொல்கிறாங்க. உடனே இந்தம்மா சொல்கிறாங்க, பறையார் சொல்கிறாங்க, இந்த விஷயத்துக்காக நீங்கள் வர்றதா இருந்தால் நீங்கள் வர தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க சிவபெருமான் கிட்டே. சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, சரி அவர் சொல்கிறாங்க. இந்தம்மா அங்கே வந்து திருவற்றியூரில் வந்து இவங்கள சங்கிலியாரை வணங்கி கல்யாணம் செய்துக்கிட்டு இவர் ஜாலியாக இருந்துட்டு வந்தார், அவரை நான் சேர்த்துக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, இதுக்காக நீங்கள் இனி இங்கே எங்களுக்கு சமாதானம் பண்ண வர தேவையில்லை, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தம்மா. உடனே சிவபெருமான் சிரிச்சுக்கிறார், மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு புன்னகை பூத்தாராம். சிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, சரின்னு திரும்பி வந்துடுறாரு. இந்த அம்மாவும் கதை முடிக்கிறாங்க. இங்கே சுந்தரர் என்ன பண்ணுறாரு, சுவாமி வந்து போயிருக்காரு இல்லையா தூதுக்காக, என்ன நிலைய என்னாச்சுன்னு பதப்போட நின்றுருக்காரு. சுவாமி வராரு. சுவாமி வரும்போது புன்முறுவலோடு சிரிச்சுக்கிட்டே வர்றாரு. சிரிச்ச உடனே இவரு நினச்சிட்டாரு, போன காரியம் சிறப்பாக வெற்றிகரமாக முடிந்தது அப்படின்னு சந்தோஷம் இருக்கு. சுவாமி பறவை என்ன சொன்னாங்க கேட்குறாரு. பறவை வந்து உன்னை சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்பா, அவள் ரொம்ப கோபமாக இருக்கா, நான் எவ்வளோ சமாதானப்படுத்தியும் சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறார். உடனே சுந்தரர் என்ன பண்ணுறாரு, பறவையை வந்து எனக்கு இப்போ இன்னைக்கு நீ சமாதானம் பண்ணி வச்சே ஆகணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, இல்லைன்னா நான் என் உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அடம் பிடிச்சி மயக்க அடிச்சு விழுந்துறார். உடனே சிவபெருமான் திருப்பி அவர் எழுப்பி, சுந்தரா இரு, நான் இன்னொரு முறை போய் பறவைகிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, திரும்பியும் இதுக்கு முன்னே எப்படி போனார், அந்த அர்ச்சகரோட ரூபத்தில் போனார். இப்போது
சிவபெருமானாகவே போறாரு. சிவபெருமான் எந்த ரூபத்தில் இருப்பாரு? மான் மழு ஏந்தி, கையில திருசூலம் ஏந்தி, சடாமுடியோட கங்கையோட அவர் அந்த அந்த காலால அந்த பாதத்தை நடந்து பூமியை நடந்து போறார். இதுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணாங்க? பறவை யாரு ஏற்கனவே ஒரு அனுப்பிட்டாங்கல்ல, அனுப்பினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்க? இந்த அர்ச்சகர் நடுராத்திரியில வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா அவர் அதை அந்த மாதிரி செய்ய மாட்டாரு. அப்படி இருக்கும்போது இப்போ வந்தது யார் அப்படின்னு தோண, இவர் தம்பிரான் தோழர் அப்போ வந்திருந்தா சிவபெருமான் தான் வந்திருக்கணும். எவ்வளோ பெரிய முட்டாள்வாதமான காரியத்தை நான் செய்துட்டேன். பகவானே என் வீடு தேடி வந்திருக்கிறாரு, அவர் உதாசீனப்படுத்திட்டேனே நான் என்று ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மனதால் வருந்தி என்ன செய்கிறாங்க? வந்து வெளியே எட்டி பார்க்குறாங்க, உள்ளே போவாங்க, வெளியே எட்டி பார்க்குறாங்க, உள்ளே போவாங்க, இப்படியே செய்துட்டு இருக்காங்க. அப்போது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? இந்த மாதிரி பூத கணங்களோட முனிவர்களோட எல்லாரும் சூழ்ந்து இவர் திரும்பி அதே மாதிரி போகிறாரு. திருவாரூரில் பறவையார் வீட்டுக்கு போகிறார். நடந்து போயிட்டு அங்கே போன உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க? சிவபெருமான்கிட்ட போய் ஒரு வரதை பார்த்த உடனே வந்து காலில் விழுந்து சிவபெருமானை வணங்கி, சுவாமி சொல்கிறதுக்குள்ளே இவர் என்ன பண்ண? சிவபெருமானை பறவை இப்போ சிவனோட ரூபத்தில் வந்திருக்காரு இல்லையா, தெய்வம்னு தெரிஞ்சு போச்சு. இவர் சொல்கிறார், பறவை நீ வந்து சுந்தரனோட குற்றங்களை எல்லாம் பொறுத்து அவனை ஏற்றுக்கிட்டு அவன் கூட சந்தோஷமாக குடும்பம் நடத்து அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, உடனே இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? சுவாமி நீங்கள் அர்ச்சகராக முதல்ல அர்ச்சகராக வந்தீங்க இல்லையா, என் பாழ் புத்திக்கு அது தெரியல, அதனால் என்னை மன்னிச்சுடுங்க சொல்லிட்டு இவர் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் யாராலும் பார்க்க முடியாது உங்கள் திருவடி தேய இந்த பூமியில் நடந்து எங்களுக்காக நீங்கள் தூது வரீங்க. இவ்வளவு இறங்கி நீங்கள் வரும்போது உங்களுடைய இதை நான் மாட்டேன்னு சொல்லுவேனா? அப்போ சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து அவருடைய வாழ்கிறேன், உங்கள் இஷ்டப்படியே செய்கிறேன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவர் திரும்பவும் சுந்தரர்கிட்ட போகிறார். சுந்தரர்கிட்ட போயிட்டு, சுந்தரா பறவையை சமாதானப்படுத்தியாச்சு, இனிமேல் போய் அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறார். இதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு? சொல்லிட்டு பகவான் மறைஞ்சிடுறாரு. மறைஞ்ச உடனே இந்த தூங்கியிருந்த பரிசனங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் தூங்கிட்டு இருந்தாங்க. இவ்வளோ நேரம் எழுந்திரிச்சிட்டாங்க. இவருடைய தொண்டர்கள் இவர் கூட சுற்றி வருவாங்களே அவங்களாம். அப்போ எல்லாருமா சேர்ந்து இவர் பறவையார் வீட்டுக்கு போகிறார். சிவபெருமான் அங்கேருந்து இங்கே வந்த உடனே அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க? வீட்டை அலங்கரித்து, நடுராத்திரியில் வீட்டை அலங்கரித்து விளக்குகள்லாம் ஏற்றி வச்சு, நிறைகுடம் வச்சு, மாலைகள் எல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்காங்க இவருக்காக. இவர் போகிறாரு. போன உடனே அந்த அம்மா ஓடி வந்து இந்த மாதிரி இவர் காலில் விழுந்து தொடராங்க. அவங்களை பிடிச்சி வீட்டுக்குள்ளே போயிட்டு இவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். இதோட அடுத்த தொடர்ச்சியை வந்து நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.